Hello guys, welcome back to my channel. So today I'm going to show you how to predict the next candlestick in binary option. Let's get started. Okay. This higher option because market structure is higher high. Every single candle continue the market. So let's say place a higher option, guys. So I'm very late entry. So let's see. ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஓடிஎம் இருந்தாலும் நோ வரிஸ். ஓகே, திஸ் அ லெவல். ஐ திங்க் இந்த இடத்துல வந்து க்ரீன் கேண்டில் மேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ பார்க்கலாம் க்ரீன் கேண்டில் மேக் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி ஸோ மெனி கேப் அப் கேப் டவுன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேப் டவுனு, அகெயின் கேப் அப்பு. ஸோ இங்கே கேப் டவுன் வந்துருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ திஸ் அ ஷுர் ரன்னிங் ட்ரேட். Again, I will place a lower option. Okay, gap down நடந்திருக்கு. Again, I will place a higher option only. Gap down. Some margin of safety. I don't trust this candle type. Okay, I will place a higher option confidently because of the buyer rejection every time. So, இந்த கேண்டலோட மூமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். sellers again buyers entry, sellers entry, again buyers entry, sellers entry, சடனான ஒரு buyers entry. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து புட் ஆப்ஷன் கொடுக்கலாமா இல்லை வந்து கால் ஆப்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு பையரோட கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் எடுத்துச்சு வித் ட்ரெண்ட், வித்தவுட் எனி அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் a higher option. See the market movement. Okay, very good. Good candlestick. ஓகே, கேப் அப் நடந்திருக்கு. ஸோ ரிஸ்கி. ஓகே, guys, I will place higher option, guys, because so many rejections area. So exhaust candlestick reverse the market, exhaust candlestick reverse the market. So breakout again market reverse. So இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் zone. That's why place a higher option, guys. Very simple concept. Supply and demand zone, support and resistance area. ஸோ ஓவரால் யார் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தாலே போதும். ஸோ வின்னிங் ட்ரேட்ஸ் ஈஸியாக அடிச்சிடலாம். Okay, again I will place easily higher option because gap up opening. Very confident trade. Entry மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, I'll place higher option next candlestick. Okay, oh no guys, so very risky. ஸோ ஓப்பனிங் பாயிண்டில் எடுத்திருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இது வின்னிங் ட்ரேடு தான். ஸோ பார்க்கலாம், இந்த கேண்டில் வந்து பெரிய கேண்டிலாக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் மை ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த லெவல் தான் டார்கெட்டு. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து பெரிய கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் வெயிட். ஸோ எனக்கு பெரிய கேண்டிலாக க்ரியேட் ஆகணும், அதுதான் நம்மளோட டார்கெட். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பிக் கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் செகண்ட் பார்க்கலாம். கண்டிப்பான க்ரீன் கேண்டில் தான், ஆனால் ஒரு பெரிய கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்,
10 more second. I think ரொம்ப வீக்கெண்ட்லாம் முடிஞ்சிடக்கூடாது. ஓகே, ஈவனாக தான் முடிஞ்சிருக்கு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இவ்வளோ பெரிய கேண்டில். ஆனால் மார்க்கெட் கிரியேட் பண்ணல. நோ வரிஸ். ஆனால் க்ரீன் கேன் தான் வந்திருக்கு. பிரேக் அவுட் கேண்டில்ஸ்டிக் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இந்த கரண்ட் கேண்டில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு ராக்கெட் கேண்டிலாக வந்து போயிட்டுருக்கு. I don't know. What is this? Okay, 50-50 chances. Again 50-50 chances. Okay, so every time rejections. இந்த இடத்துல ஏன் நான் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கல அப்படின்னா நிறைய டைம் ரிஜெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பட் அகெயின் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. பிகாஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் எடுக்காதவே இருந்தேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதை விட்டால் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்ரி டைம் ரிஜெக்ஷன். கேப் டவுன் தான் வந்திருக்கு. பிரேக் அவுட் கேண்டிலாக நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஆப்போசிட் போகிறது வெரி வெரி ரிஸ்கி. பிரேக் அவுட் கேண்டில் இந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, ஐ திங்க் நெக்ஸ்ட் கேண்டில் வில் பி க்ரீன். நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீனாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். Without any levels, I place a higher option. I place higher option. ஸோ இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் வருதான்னு பார்க்கலாம். அகெயின் நான் இன்னொரு ஒரு ஷார்ட் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த இடத்துலையும் க்ரீன் கேண்டில் வருதான்னு பார்க்கலாம். இதில் கன்ஃபார்ம் வரும். இந்த இடத்துலையும் பையர் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். இந்த இடத்துலையும் பையர் பார்க்கலாம். 2 சார்ட்லேயும் வந்து பையர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பையர் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். இந்த இடத்துல செல்லர். ஓகே, லாஸ்ட் செகண்ட் கூட கேண்டில் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர். ஸோ இந்த ட்ரேட் நான் வின் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரேட் வந்து நான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து எந்த மாதிரி பொசிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட்வேஸு அகெயின் இப்படி வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ வெயிட். ஓகே, ஸோ மிஸ் திஸ் ட்ரேட். அகெயின் மிஸ். சூப்பரான ஒரு ட்ரேட் இது. ஓகே, பார்த்தீங்களா? பிரேக் அவுட் கேண்டில்ஸ்டிக்கு அகெயின்ஸ்ட் செல்லர்ஸ் என்டர். ஸோ இது மார்க்கெட் வந்து டவுன் தான் போகும். வித்தவுட் எனி கன்ஃபர்மேஷன். ஓகே, வெரி குட் ட்ரேட். ஸோ ஐ வில் ட்ரேட் வித் நெக்ஸ்ட் கேண்டில். பிகாஸ் என்னோடய என்ட்ரி லெவல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர் பிரேக் அவுட் பண்ணி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட்.
ஸ்டில் டவுன் ட்ரெண்ட். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் கேண்டில் கோ ஃபார் த ரெட் கேண்டில். இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த கேண்டில் நான் ட்ரேட் பண்ணுவேன். சூப்பரான என்ட்ரி தான் இது, பட் கொஞ்சம் ரிஸ்கி. ஓகே அகைன் என்ட்ரி கிடைக்கலையே. நான் சொல்லியிருந்தேன்ல போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஈவனான கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அகெயின்ஸ்ட் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே வந்துருச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் ஓகே பார்த்தீங்களா, ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம தாராளமாக நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். ஆப்ஷன் ஓகே. சம் மார்ஜின் சேஃப்டி, எனக்கு மார்ஜின் சேஃப்டி தேவைப்படுது இந்த இடத்துல. இந்த இடம் வந்தாலே எனக்கு போதுமானது தான். அதுக்கு மேலே போனாலும் சூப்பரான என்ட்ரி. நான் கொஞ்சம் மேலே போகணும் எனக்கு. ஓகே, வெரி குட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ 90% வின்னிங் ட்ரேட் இது. பார்க்கலாம் நம்மளுடைய கான்ஃபிடன்ட் ரேட் 2. ஸோ பார்க்கலாம், இந்த ட்ரேட் நம்மளுடைய என்ட்ரிக்கு மேலே முடிய வாய்ப்பே இல்லை. அப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதோட நான் என்னோட என்ட்ரி நான் முடிச்சுப்பேன். சரியா, இந்த லாஸ்ட் என்ட்ரி, லாஸ்ட் ட்ரேட். கண்டிப்பாக நம்மளோட என்ட்ரி கீழே தான் முடியும். ஓகே வெயிட் 6. எஸ், பர்ஃபெக்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.